சார், ஏப்ரல் மாதத்த பொறுத்தளவுல ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நெறைய டெவலப்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது. பதட்டமான ஒரு சூழலும் இருக்கு. குறிப்பா ட்ரம்ப் நெறைய டாரிஃப்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்றாரு. எல்லா நாடுகள் மேலயும் டாரிஃப்ஸ்லாம் போடுறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, கொஞ்சம் ரிவர்ஸும் போறாரு. ஏறக்குறைய ஒரு 60 நாடுகளுக்கு ரிலீஃபும் குடுக்குறாரு. அந்த டாரிஃப்ஸ் எல்லாம் பாஸ் பண்றாரு. ஒரு 90 டேஸ்க்கு அத பாஸ் பண்றாரு. அந்த வகையில இந்தியா மேல போட்ட டாரிஃப்ஸையும் அவர் ஒரு 90 டேஸ் பார்த்தோம்னா பாஸ் பண்றாரு. பட் சைனான்னு வரும்போது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. சைனாவோட டாரிஃப்ஸ் அவரு குறைக்கல. இன்ஃபேக்ட் சைனாவோட டாரிஃப்ஸ் அவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஏறக்குறைய 125% டாரிஃப்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சைனாவை பொறுத்தளவு அவங்க 84% டாரிஃப்ஸ் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸுக்கு அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? ஏறக்குறைய 15 டேஸா பார்த்தோம்னா பதட்டமான ஒரு சூழல் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஓகே. நம்ம இந்த டிஸ்கஷன் பேசுறதோட ரெலவன்ஸ் எங்கேருந்து எடுக்கிறோம்னாக்கா, பழைய ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம பேசின அந்த டாபிக் பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ் சொல்லியிருந்தோம். அந்த ஃபேக்டர்ஸ் எக்ஸாக்ட்லி அது அப்படியே இட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் அப். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம்னா, இது ஒரு ரியாலிசம் பேஸ்டு இதுல ரியாலிசம் பேஸ்டு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் படி ட்ரம்ப் என்ன பண்றாருனாக்கா, வேர்ல்டுல உள்ள எல்லா ரிசோர்சஸும் இனிமேல் எங்களுக்கு தான், அதுக்கு நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு அக்ரெசிவ் ஸ்டான்ஸ் எடுக்கிறார். அது நம்பர் 1. நம்பர் 2, நான் என்ன சொல்லியிருந்தேன்னாக்கா, இதுக்கு முன்னாடி பேசும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப்ல என்னைக்குமே இது ஒரு நெகோசியேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ரொம்ப அக்ரெசிவா போவாங்க. அதுக்கப்புறமேல் அவங்க எப்போ இந்த நெகோசியேஷன் டேபிள்ல உட்கார்றாங்களோ அதுக்கப்புறம் அப்படியே லெட் ஸ்டார்ட் நெகோசியேட்டிங் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சேருக்கு கூப்பிடுவாங்க. இது ஒரு நெகோசியேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிடலாம். மூணாவது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சைனீஸ் அவங்களோட நெகோசியேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நல்லா தே ஹவ் லேர்ன்ட் இட். இப்ப எப்ப ட்ரம்ப் ரொம்ப அக்ரெசிவா ஒரு நெகோசியேட் பண்றாரோ, மற்றவங்க எல்லாம் பின் வாங்கிட்டாங்க. இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா அக்ரெசிவா அவங்க என்னைக்கு யுஎஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் இந்தியா எங்களை சீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹெவியா டாக்ஸ் போட போறோம் அப்படின்னு சொன்னோடனே இந்தியா உடனே அமெரிக்கா பேச்சை கேட்டு எல்லாத்துலயும் they reduced down the taxes. Most of the countries they started reworking out. 2 ரீஜன் தான் நாங்க திரும்ப அமெரிக்காவை அட்டாக் பண்ணுவோம். அபார்ட் ஃப்ரம் கனடா, 2 ரீஜன் தான் திரும்ப அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி சைனீஸ் தான் அதை ஃபர்ஸ்ட் யுஎஸ் எங்களை அட்டாக் பண்ணா நாங்க திரும்ப அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்தாங்க. அதுதான் நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கோரிலேஷன் ஃப்ரம் ப்ரீவியஸ் கான்வர்சேஷன். உல்ஃப் வாரியர் டிப்ளமசி அப்படின்னு சொல்லி அவங்க அதை பிராக்டிஸ் பண்ணாங்க. ஏன்னா நீங்க அட்டாக் பண்ணா நாங்களும் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்றது, அந்த அக்ரெசிவ் ஸ்டான்ஸ் எடுப்போன்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் ஏன் இப்போ நடக்குது, ஆல் ஆஃப் அ சடன் அப்படி நடக்குதுன்றது லெட்ஸ் ஐ வுட் ஜஸ்ட் ஷேர் திஸ். இதுல ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, இந்த வேர்ல்டுல 1940ஸ்க்கு அப்புறமேல் 1950ஸ்க்கு அப்புறமேலு ஒரு சில ரூல் பேஸ்ட் சொசைட்டியை கிரியேட் பண்ணாங்க. இன்டர்நேஷனல் ரூல் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டரை கிரியேட் பண்ணாங்க. யார் அதை கிரியேட் பண்ணானாக்கா, யுஎஸ் கிரியேட் பண்ணாங்க. அதுல என்ன மாதிரி ஒரு ரூல் பேஸ்ட் சொசைட்டிஸை கிரியேட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, வேர்ல்டு பேங்க், அதுக்கப்புறமேல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு சில யுனைடெட் நேஷன்ஸ் கிரியேட் பண்ணாங்க, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணாங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் இந்த ரெகுலேஷன்ஸை இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேல் அதை யூரோப்பியன் யூனியன் அண்ட் த யுஎஸ் இவங்க 2 பேரும் லீடர்ஷிப் எடுத்து இந்த குளோபல் பாலிசிஸ்ல உள்ள எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை இன்டர்நேஷனல் ஆர்டரா கிரியேட் பண்ணாங்க. ஆனா இப்ப அதுல என்ன ப்ராப்ளம் அரைஸ் ஆகுதுனாக்கா, அவங்க கிரியேட் பண்ண அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் 2000க்கு அப்புறமேலு ஃபர்ஸ்ட் WTOல நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை மீறினதுன்னு பார்த்தாக்கா சைனா, இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் பாலிசிஸ்ல. அதுக்கப்புறமேல் பாத்தீங்கன்னாக்கா, ஆஃப்டர் 2000க்கு அப்புறமேல் இப்போ நடக்கிற எல்லா ஒரு ரூல் பேஸையும் யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது. ரஷ்யாவும் ஃபாலோ பண்றது கிடையாது, சைனாவும் ஃபாலோ பண்றது கிடையாது, டெமோக்ரஸின்றது யாருமே அவங்க ஃபாலோ பண்றது கிடையாது. ஸோ இவங்க போடுற ரூல்ஸை கடைசியில யாருமே ஃபாலோ பண்ணாத போது அது என்ன தெரியும், இவங்களுக்கு என்ன பண்ணுறது, இப்ப நம்ம போடுற ரூல்ஸை நம்ம யாருமே ஃபாலோ பண்றதுல இப்ப நம்ம என்ன ஃபாலோ பண்றது அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் ஹஸ் டேக்கன் ஸ்டாண்ட்ஸ் இன்சைட் திஸ். ஏன்னாக்கா இன்னைக்கு ஒரு டெமோக்ரஸின்னு இருந்ததுனாக்கா, இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பர் டெமோக்ரஸியா இன்னைக்கு அரௌண்ட் த வேர்ல்ட் நடந்துட்டு இருக்குது. எல்லா
கண்ட்ரியும் அந்த டெமோக்ரஸி அந்த ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்களா? இல்ல. அப்ப எல்லா கண்ட்ரியும் வந்து என்ன பண்றாங்க, டெமோக்ரஸின்ற பேர்ல அவங்களோட ஒரு கம்ப்ளீட் பவரை வந்து தே ஆர் கண்ட்ரோலிங் இன்சைட் த சொசைட்டி. அப்ப எல்லாரும் எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணாத பொழுது எதுக்கு யூஎஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஹி இஸ் ப்ரொஜெக்டிங் இட். ஸோ அதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் வேர் ஹி ஃபீல்ஸ் தட் அந்த எக்ஸிஸ்டிங் ரூல் பேஸ்ட் ஆர்டரே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வி நீட் டு டெஸ்ட்ராய். யுனைடெட் நேஷன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் எனிமோர், யாருமே அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றது இல்ல. ஸோ லெட்ஸ் டெஸ்ட்ராய் இட். இது நாங்க மட்டும் எதுக்கு அதை கிரியேட் பண்ணி நாங்க எங்களுக்கு மட்டும் இருக்கணும், யாருமே ஃபாலோ பண்ணாத போது. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு டெஸ்ட்ராய் த எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ். தட்ஸ் ஒன். செகண்ட் திங் வந்து கொஸ்டின், இப்ப ஒரே ஒரு கொஸ்டின், நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு ரூல் பேஸ் சிஸ்டம் இங்க இருக்கு. அந்த ரூல்ஸை வந்து நிறைய நாடுகள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. எஸ்பெஷலி சைனா வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் மதிக்காம செயல்படுறாங்க. ஸோ இப்போ நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இப்போ அமெரிக்காவும் சைனா வழியிலேயே போறாங்க. ஸோ இப்போ நீங்க மதிக்க மாட்டீங்கன்னா நாங்களும் மதிக்க மாட்டோன்ற மாதிரி போறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் உருவாக்குறது யாருன்னு பார்த்தோம்னா அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்காவோட வசதிக்காக அமெரிக்காவும் மற்ற பவர்ஃபுல்லான நாடுகளும் சேர்ந்து தான் ரூல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அமெரிக்காவும் அப்புறம் இந்த ஐரோப்பிய நாடுகளுமே அந்த ரூல்ஸை மதிக்கலைன்னா அது அவங்களுக்கு தானே எண்ட் ஆஃப் த டே பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அவங்களோட நலனுக்காக போட்ட ரூல்ஸ் தானே அதெல்லாம். அதேதான், என்னைக்குமே லீடர்ஸ் தான் என்னைக்குமே ரூல்ஸ் போடுவாங்க. ஆனா லீடர்ஸ் போடுற ரூல்ஸ் வந்து என்னைக்குமே அவங்களுக்கு சாதகமா தான் ரூல்ஸை போடுவாங்க. தட்ஸ் இன் எனி திங். நீங்க ஒரு சின்ன கேம் விளையாடுறோம்னாக்கா, நான் வந்து இஃப் ஐ எம் த பிக் பாய் அண்ட் தெர் இஸ் another ஸ்மால் பாய், நான் ஒரு பெரிய பையன் ஒரு சின்ன பையன் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஒரு கேம் விளையாட போறோம்னாக்கா, அந்த ரூல்ஸை நான் எனக்கு சாதகமா தான் போட்டுப்பேன். so that I control the game. அந்த மாதிரி தான் வந்து it's naturally done ahead. So largely பாத்தீங்கன்னா it could be any rules which is set across. It is put on ஒருத்தருக்கு சாதகமா. அந்த சமயத்துல இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரல. ஏன்னா அவங்க கிட்ட வேர்ல்டோட ஃபைனான்சியல் இன்கம் வந்து யார்கிட்ட ஸ்டெபிலைஸ்டா இருந்ததுன்னா யூரோப் அண்ட் யூஎஸ் கிட்ட தான் பணம் இருந்தது. So they set the rules and everybody were dependent. ஆனா அது வந்து இப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. ஏன் அந்த சிச்சுவேஷன்லன்னா, இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து எக்கனாமிக் வளர்ச்சி வந்துருச்சு, ஈக்குவாலிட்டி வந்துருச்சு. இன்னைக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னைக்கு ஈஸ்ட்ல கிரியேட் ஆகுது கம்பேர்ட் டு த வெஸ்ட். ஸோ அந்த மாதிரி கிரியேட் ஆகணும்னா எக்கனாமிக் ப்ராஸ்பேரிட்டி வந்ததுக்கு அப்புறமேலே இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த ரூல்ஸை வந்து நம்ம எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்றாங்க. ஒரு சிலர் வந்து அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணிட்டு தே யூஸ் இட் ஃபார் தேர் ஓன் அட்வான்டேஜ். அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு நம்ம அந்த ரூல்ஸ் இருக்கணும் அப்படின்றது he is first creating this. அதுலதான் வந்து excuse me, அதுலதான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரூல்ஸே வந்து we need to rework recreate அப்படின்றது அவர் he is setting the rules. அதுல என்ன மாதிரி ரூல்ஸ்னாக்கா லைக் தட் இஸ் ஆன் ஒன் சைடு. அதுல என்ன மாதிரின்னு பார்த்தாக்கா டாக்ஸஸ். இப்ப டாக்ஸஸ்ல வந்துட்டு எல்லாரும் வந்து எவ்வளவு டாக்ஸ் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு டாக்ஸ்ன்றது we always put it down at the minimal தான் போடணும். மினிமல் டாக்ஸ். ஏன்னாக்கா எல்லாரும் வெளியில, அதுதான் வந்து இன்னைக்கு யூஎஸ் காலகாலமா சொன்னது. இன்னைக்கு காலகாலமா யூஎஸ் என்ன சொன்னாங்கன்னாக்கா, எங்களோட ப்ராடக்ட்ஸை நாங்க உள்ள வரோம், உள்ள பிசினஸ் பண்ணும்போது நீங்க வந்து கம்மியான டாக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப யூஎஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்க ப்ராடக்ட்ஸ் உங்க கண்ட்ரி உள்ள வரும்போது நீங்க ஹை டாக்ஸ் போட்டு நீங்க தடுக்கிறீங்க, அப்ப உங்க கண்ட்ரில எங்க கண்ட்ரில நீங்க உள்ள வரும்போது நாங்க தடுப்போம் அப்படின்றாங்க. ஆனா அது வந்து ஒரு நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவே கிடையாது அது கம்ப்ளீட்டா. சோ இன்னைக்கு என்ன ஆயிடுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து நிறைய கண்ட்ரி மேல டாக்ஸ் போட்டிருக்கிறாங்க. இப்போ நிறைய கண்ட்ரி வந்து இப்போ வியட்நாம் மாதிரி கண்ட்ரி எல்லாம் வந்து இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, வியட்நாம் மாதிரி கண்ட்ரி எல்லாம் சின்ன நாடு, 1970s அப்புறமேல் தான் அது வளர்ந்த நாடு. ஆனா அவங்களோட வளர்ச்சியில பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து எங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றாங்க. இப்போ இன்ஃபேக்ட் ஜஸ்ட் டு ஷோ யூ, வியட்நாமோட பர் கேபிட்டா இன்கம் வந்து இந்தியாவோட அதிகமா போயிடுச்சு. சோ அவங்களோட ஃபாஸ்டா வளர்ந்துட்டாங்க. சோ இப்ப இவர் என்ன சொல்றாருனாக்கா, வியட்நாம் வந்து எங்களை இப்போ வியட்நாம் மாதிரி, அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன், அவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கன் கம்பெனிஸை உள்ள இன்வெஸ்ட் பண்ண கூப்பிடுறாங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு அவங்க நிறைய வந்துட்டு ஒரு டாக்ஸ் போடுறாங்க. பிளஸ் வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, நிறைய பாலிசிஸ் எல்லாம் வந்து நிறைய அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க ஒரு ப்ராடக்ட் உள்ள கொண்டு வரீங்கன்னாக்கா, அந்த ப்ராடக்டோட ஐபிஆர் தெஃப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ண உள்ள போறீங்கன்னாக்கா, அந்த காரை வந்து அதோட சோல் லைட்ஸ் வந்து வெறும் அமெரிக்கன் கம்பெனிஸ் ஒரு யூரோப்பியன் கம்பெனிஸ் ஒரு இந்தியன் கம்பெனிஸ் யாருக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் இருக்கணும். ஆனா அதை நீங்க அப்படியே ஸ்டீல் பண்ணிட்டு நீங்க வந்து சுயமா வந்து டெவலப் பண்ணும்போது அதோட ஐபிஆர் அந்த பேட்டன்ஸோட வேல்யூ போயிடும். சோ அவங்களால பேட்டன்டா இருக்க முடியாது. அப்ப வந்து உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வளர்ச்சி வரும். ஆனா அது வர்றது தப்புன்றதும் நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னாக்கா, அப்பனாதான் உள்ளுக்குள்ள இருந்து என்னைக்கு வந்து ஐபிஆர் மீறக்கூடாது. தட்ஸ் ஒன் திங். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எனிவே மீறக்கூடாது. அது தட்ஸ் அ லீகல் பெர்ஸ்பெக்டிவ். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு ஒரு சில டெக்னாலஜிஸ்லாம் கத்துட்டு என்னைக்குமே லோக்கலா, அப்பதான் லோக்கலைஸ் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கும்.
சோ அதனால வியட்நாம்ல என்ன பண்றாங்க, அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் அதை பிளேம் பண்ணி, நீங்க வியட்நாமோட நாங்க வந்து டாக்ஸ் அதிகப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பண்ணாங்க. இப்ப அதே மாதிரி சைனா கிட்ட என்ன பண்ணாங்கன்னாக்கா, சைனாவுக்கு வந்து ரொம்ப ஹையா டாக்ஸ் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 34% டாக்ஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேல என்ன பண்ணாங்கன்னாக்கா 84% டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது 85%ன்னாங்க. அப்பயும் வந்து சைனா எதுவுமே கண்டுக்கல. அப்புறம் வந்து 125% டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ 125 போட்டோன்னா சைனா திரும்ப வந்து 85% டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து ட்ரம்ப் என்ன நினைச்சாருனாக்கா, டாக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் சைனா வந்து நெகோசியேஷனுக்கு வருவாங்க அப்படின்னு நினைச்சாரு. சைனா வந்து வரவே இல்லை. இன்னைய வரைக்கும் நேத்து வரைக்கும் வந்து போன் பண்ணி இந்த மாதிரி நெகோசியேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து திரும்ப என்ன பண்ணாரு, வரலன்னு திரும்ப இன்க்ரீஸ் பண்ணி 145% டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. திரும்ப சைனா இன்க்ரீஸ் பண்ணி 125% டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நீங்க என்ன அடிச்சா நான் உங்களை அடிக்கிறேன் அப்படின்னு. அது ஒரு அர்த்தம் என்னன்னு சொல்றேன். இப்போ ஒரு சைனீஸ் லேப்டாப்போட விலை, இப்போ ஆப்பிளோட லேப்டாப் சைனால மேனுஃபேக்சர் பண்ண விலை ஃபர்ஸ்ட், அதாவது டாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் இருந்தது, சரிங்களா, இல்ல 1.5 லட்சம் இருந்தது. இன்னைக்கு அதோட விலை பாத்தீங்கன்னா 4 லட்சமா மாறிடுச்சு. அதாவது ஒரே நாள்ல என்னைக்கு அவர் அந்த டாக்ஸ் போட்டாரோ ஒரு லேப்டாப்போட விலை 1.5 லட்சத்துல 4 லட்சமா மாறிடுச்சு. இப்ப 4 லட்சமா மாறினதுக்கு அப்புறமேல யாரும் வாங்க மாட்டாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், இப்போ அந்த மாதிரி இப்போ வந்து பர்னிச்சர், டாய்ஸ், இந்த மாதிரி பொருள்கள்லாம் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆல்மோஸ்ட் டபுள் ட்ரிபிள் ஆயிட்டு இருக்குது. இது யாரை பாதிக்குதுன்னு பார்த்தாக்கா இது சைனீஸை பாதிக்குது. ஆப்வியஸ்லி அவங்களோட சேல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஆனா அமெரிக்கன்ஸ் எப்படி பாதிக்குதுனாக்கா, நான் லேப்டாப் வாங்க போனாக்கா நான் 1.5 லட்சம்ன்றது சடனா 3 லட்சம் 4 லட்சம்னா நான் எங்க லேப்டாப் வாங்குறது? அப்ப மெயினான பொருட்கள் இன்னைக்கு என்னென்ன மக்களுக்கு தேவைன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மொபைல் போன், லேப்டாப், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு அன்றாட ஒரு பொருள் மாதிரி ஆயிடுச்சு. சோ அப்படி இருக்க பட்சத்துல என்ன ஆயிடுச்சு, இவர் உடனே என்ன பண்ணாரு, உள்ளுக்குள்ள ப்ரொடெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்கால. ப்ரொடெஸ்ட் வர ஆரம்பிச்சோன்னா அவர் அதுல மட்டும் நான் வந்து அதுல போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன்னாக்கா எல்லா வேலையெல்லாம் ரொம்ப அதிகமானது பார்த்தோன்னா, அப்ப நான் ஒரு சில சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்ல மட்டும் நான் போடுறேன், ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் இதுல எல்லாம் மட்டும் நான் போட போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ லார்ஜ்லி இது வந்து ஒரு ட்ரேட் வார் அது வந்து ஆரம்பிச்சிருக்கு. இதோட ஒரு கன்சிக்வன்ஸ் வந்து இட் ரியலி ஹாஸ் அ வெரி டீப் ரூட்டட் கன்சிக்வன்ஸ் இன்சைட் திஸ். அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாதிப்பு சைனாவுக்கும் இருக்கு, அமெரிக்காவும் இருக்கு. அமெரிக்காவை பொறுத்தளவுல அமெரிக்கன் கன்சியூமர்ஸ் பாதிக்கப்பட போறாங்க. சைனாவை பொறுத்தளவுல சைனீஸ் உற்பத்தியாளர்கள், மேனுஃபேக்சரர்ஸ் வந்து பாதிக்கப்பட போறாங்க. ஸோ இப்போ 2 பேருமே இதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல யாராவது ஒருத்தங்க ரிவர்ஸ் போய் தான் ஆகணும். ஏன்னா இது சஸ்டைனபிள் இல்லை. ரொம்ப அதிகமாக டாரிஃப்ஸை செட் பண்ணியிருக்காங்க, இதை மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ கேள்வி என்னன்னா, யார் ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ட்ரம்ப் போவாரா, ஷி ஜின்பிங் போவார்னு நினைக்கிறீங்களா? இத வந்து இன்னும் ஒரு விஷயமா பண்ணலாம், அனலைஸ் பண்ணோம் ஏன் அதை பண்றாரு அப்படின்றத. ட்ரம்ப் ஏன் அதை அனலைஸ் பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர் அந்த ரூல் பேஸ்ட் சொசைட்டியை வந்து உடைக்கணும்னு பாக்குறாரு. நம்பர் 2 அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பாக்குறாருனாக்கா, அமெரிக்கா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா மேனுஃபேக்சரிங் ஹப்பா வந்து இன்னைக்கு அமெரிக்காவை கிரியேட் பண்ணணும்னாக்கா எல்லா கண்ட்ரீஸும் இன்னைக்கு வந்து நம்ம ஃபோர்ட் மோட்டார்ஸ், ஜெனரல் மோட்டார்ஸ், இந்த ஆப்பிள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல நம்ம சொல்றோம் அந்த மாதிரி ஆப்பிள் வந்து தமிழ்நாட்டுல மேனுஃபேக்சர் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையா நினைக்கிறோம், ஃபாக்ஸ்கான்ல இருந்து பண்றோம்னா. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் இந்த ஆப்பிள் வந்து அமெரிக்கால மேனுஃபேக்சர் பண்ணாம மெட்ராஸ்ல போய் மேனுஃபேக்சர் பண்றாங்க, ஆர் சைனால போய் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அமெரிக்கால மேனுஃபேக்சர் பண்ணா அமெரிக்கன்ஸால வேலை பார்க்க முடியும்ல அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அவர் என்ன, அதாவது அதுதான் அவர் வந்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருனாக்கா, நீங்க எல்லா அமெரிக்கன் கம்பெனிஸும் உள்ள வந்து எங்க அமெரிக்கால மேனுஃபேக்சர் பண்ணுங்க, நீங்க மெட்ராஸ்ல பண்ணாதீங்க, வியட்நாம்ல பண்ணாதீங்க, இந்தோனேஷியால பண்ணாதீங்க, சைனால பண்ணாதீங்கன்றாரு. ஆனா அவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருனாக்கா, அமெரிக்காவோட இன்ஃபிளேஷன் ரேட், அதாவது இன்னைக்கு அமெரிக்காவுல வந்து நீங்க வந்து அதே மாதிரி பிளஸ் வந்து அமெரிக்காவோட டாலர் வேல்யூ இதெல்லாம் நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா, ஒரு மணி நேரத்துக்கு சைனால மேனுஃபேக்சர் பண்ணணும்னா கிட்டத்தட்ட $4 ஆகுது. ஒரு ஆப்பிள் போனை மேனுஃபேக்சர் பண்ணது $4 கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 350 ரூபீஸ் கிட்ட வருது. அப்ராக்சிமேட்லி 300 to 300 ரூபாய் கிட்ட, 350 வருது. ஆனா அதே இதை நீங்க வந்து இன்னைக்கு அமெரிக்கால மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 1600 ரூபாய் வருது. 1600 வெறும் ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்றது ஒரு மணி நேரத்துக்கு. நீங்க அப்படி பார்க்கும்போது ஒரு லேப்டாப்போட விலை, ஒரு மொபைல் போன் மேனுஃபேக்சர் பண்றதோட விலை ஆட்டோமேட்டிக்கலா நீங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதோட விலை வந்து டபுள் ட்ரிபிள் ஆயிடுது இல்ல நீங்க அமெரிக்கால. அதனால யாரும் வந்து அங்க போய் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருனாக்கா,
எப்படி வந்து நம்ம திரும்ப கம்பெனிஸ உள்ள கூப்பிடுறது? யாரும் திரும்ப வரமாட்டேங்கிறாங்க. அப்ப வர வைக்கணும் அப்படின்னாக்கா, நம்மளோட டாலர் பிரைஸ வந்து நம்ம வந்து கிராஷ் பண்ணணும் அப்படின்றத அவர் பார்க்கிறாரு. ஏன்னாக்கா, மார்லகோ அக்கார்டு அப்படின்னு ஒரு அக்கார்டு ஒன்னு சைன் பண்ணிருக்காங்க. இது வந்து இட்ஸ் வெரி கான்பிடென்ஷியல். இன்னும் வந்து கம்ப்ளீட்டா இட்ஸ் ஸ்டில் நாட் கம் அவுட். அந்த மார்லகோ அக்கார்டோட டீடைல்ஸ் இன்னும் கம்ப்ளீட்டா வரல. பட் அதுல வந்து மெயின் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1970s இதே மாதிரி தான் பண்ணாங்க. ஜாப்பனீஸ் வேர் கம்ப்ளீட்லி டாமினேட்டிங். அவங்களோட பிளான் என்னன்னாக்கா, நம்ம வந்து ருப்பியை வந்து நம்ம ஹையா இருக்கிறனால எல்லாரும் வந்து நம்ம ருப்பியை யூஸ் பண்ணி அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. நம்ம ருப்பியோட இதை வந்து சாரி டாலரை வந்து நம்ம கிராஷ் பண்ணோம்னாக்கா, டாலர் கிராஷ் ஆனோம் ஆட்டோமேட்டிக்லி மேனுஃபேக்சரிங் தேடி இங்க வருவாங்க. ஒரு ஃபேக்டர் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா, மேனுஃபேக்சரிங் செக்டர் இருக்கு, அக்ரிகல்ச்சரல் செக்டர் இருக்கு, சர்வீசஸ் செக்டர் இருக்கு. மேனுஃபேக்சரிங் செக்டர் தான் இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் வெரி ஸ்டேபிள் எக்கனாமிக் செக்டர். அதனால வந்து இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பேஸா மாற மாட்டேங்குது. இந்தோனேஷியா, வியட்நாம், மெக்சிகோ, இந்தியா இதெல்லாம் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பேஸா மாறும்போது நம்ம திரும்ப அதை கிரியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாலரை வந்து நம்ம இவ்வளவு போற டாலரை நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றத அவங்க பாக்குறாங்க. ஸோ அதை வந்து தே நீட் டு பிரிங் இட் டவுன். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த திங். ஸோ டாலரை கிராஷ் பண்ணும் அப்படின்ற ஒரு ரீசன்ல ஹி இஸ் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட். இது வந்து ஒரு ரெண்டாவது ஃபேக்டர். இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்க இல்ல யார் ஃபர்ஸ்ட் வந்து தே வில் ஃபால் டவுன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு இதுலதான் வந்து இட்ஸ் ரியலி கிரியேட்டிங் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஏன்னா அவரும் வந்து நான் ப்ரொலாங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. சைனாவும் ப்ரொலாங் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா வந்து அவர் ஒரு சில கால்குலேஷன்ஸ் பண்ணாம போயிட்டாரு. என்ன கால்குலேஷன்னாக்கா, அவர் என்ன பண்ணாருனாக்கா, நான் எல்லா கண்ட்ரிக்கும் நான் ஐ வில் கண்ட்ரோல் த கண்ட்ரி அண்ட் ஐ வில் புட் டாக்ஸ் அப்படின்னு சொன்னாரு. ஆனா என்ன ஆயிடுச்சு, 2 கண்ட்ரி இருக்கிறதுலேயே பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் அவங்க கிட்ட வந்து பாண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வாங்கி வச்சிருக்காங்க. ஜப்பான் கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் பாண்ட் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்காங்க. அப்படி அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அமெரிக்கா வந்து அந்த பாண்ட் பணத்தை திரும்ப அவங்க கொடுக்கணும் ஜப்பானுக்கு 1 ட்ரில்லியன். இப்ப ஏதாவது அவங்க எப்ப கேட்டாலுமே, அதாவது நான் உங்களுக்கு ஒரு கடன் கொடுத்துருக்கிறேன், அந்த பணத்தை நீங்க திரும்ப வந்து என்னைக்குமே கொடுத்து ஆகணும். சோ என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு வந்து 1 ட்ரில்லியன் வரைக்கும் ஜப்பானுக்கு வந்து அமெரிக்கா கொடுக்கணும். அதே மாதிரி சைனாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 770 பில்லியன் வரைக்கும் கொடுக்கணும். இப்ப சடனா இவங்களோட எக்கனாமியை கிராஷ் பண்ணிட்டாங்கனாக்கா, அவங்க எப்பயாச்சும் வந்து எனக்கு அந்த பணத்தை திரும்ப கொடு அப்படின்னு சொல்லிட்டாக்கா, அமெரிக்கா கிட்ட பணம் கிடையாது கொடுக்கறதுக்கு. அப்ப அமெரிக்கா பேங்க்ரப்ட் ஆயிடும். சோ அமெரிக்கா பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்லி வந்து அமெரிக்கன் எக்கனாமிக் இது கிராஷ் ஆயிடும். சோ அது எப்ப அவர் வந்து கம்ப்ளீட்டா அந்த டாரிஃப் பேரியர் எல்லாம் போட்டாங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்லி என்னாச்சு, சென்ட்ரல் பேங்க் உள்ள ஸ்டெப் ஆகி அவங்க இந்த ஃபெடரல் பேங்க் ஃபெடரல் ரிசர்வ்ஸ் உள்ள வந்து ஸ்டெப் ஆகி அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, நீங்க இந்த அளவுக்கு அக்ரெசிவா போகாதீங்க. நாளைக்கு சைனா வந்து சடனா அவங்க 770 பில்லியன் நாங்க கொடுத்த பாண்டு தான் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜப்பானும் அந்த சமயத்துல 1 ட்ரில்லியன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கனாக்கா, எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கனாக்கா நம்ம எக்கானமி கிராஷ் ஆயிடும். அதனால இவ்வளவு அக்ரெசிவா போகாதீங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவர் கொஞ்சம் வந்து he started relaxing to many countries and everything. So largely இதுல வந்து யாரு வந்து who will step out, who can withstand அப்படின்றது, it is we need to wait and watch how it's going. ஸோ இப்போ இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை பார்ப்போம். சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கு இது லாபகரமாக அமையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியன் சைடில் நிறைய இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம நிறைய செக்டார்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஏறக்குறைய ஒரு 10 செக்டார்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக இப்போ எலக்ட்ரானிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்கா ஒரு $900 பில்லியன் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சைனா மேலே ஹெவியாக டேரிஃப்ஸ்லாம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களால பொருட்களை அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இது இந்தியாவுக்கு நிறையா செக்டார்ஸில் புது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குமா? இந்தியாவுக்கு வந்து ஏன் இந்தியா வந்து ரொம்ப எல்லா கண்ட்ரிஸும் வந்து ரொம்ப தே ஆர் வரிட். ஆனா இந்தியா வந்து ஏன் வந்து நிறைய தே ரியலி டென்ட் நிறைய அதை பத்தி ரொம்ப விஷயம் இன்டர்நேஷனலி வரல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்புன்றது கிடையாது. ஏன்னா இந்தியா வந்து ஒரு கன்சம்ஷன் ட்ரிவன் இக்கானமி. கன்சம்ஷன் ட்ரிவன் இக்கானமினாக்கா இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டு தான் அமெரிக்காவுக்கு தேவை. ஏன்னா அமெரிக்காவோட ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்றதுக்கு இன்னைக்கு இந்தியா தான் தேவை. ஆனா இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து அமெரிக்கா உள்ள போகல. அப்படி இருக்கும் போற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப இட்ஸ் ஆல் லைக் வெரி ஸ்மால் ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் ஆர் லைக் சின்ன எலக்ட்ரானிக் சின்ன எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் சப்ளையர்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் உள்ள போயிட்டு இருக்காங்க. அதனால பெருசா வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த ஒரு ட்ரேட் வார்னால ஒரு பெரிய பாதிப்பு வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. பட் ஆனா இந்தியாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கானா, இந்தியாவுக்கு பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்தியா நீட்ஸ் டு இப்பதான் வந்து திஸ் இஸ் த டைம் பீரியட் when இந்தியன் ப்ராடக்ட்ஸ் நீட் டு பில்ட் தேர் காம்பிட்டன்ஸ், காம்படிட்டிவ்னஸ்.
ஆனா இத வந்து இந்தியாவால ஏன் வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு டேக் அப் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னாக்கா, இந்தியாவோட ப்ராடக்ட்ஸோட டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி இல்ல. இப்ப நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எத்தனை இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னைக்கு உங்களால பார்த்து ஒரு இண்டஸ்ட்ரியிலயும் வந்து லீடர்ஷிப் எடுக்க முடியுது? நம்ம வந்து ஒரு ஒரு 6 ப்ராடக்ட் நம்ம 6 இண்டஸ்ட்ரி எடுப்போம். ஃபியூச்சரிஸ்டிக் இண்டஸ்ட்ரின்னு எடுப்போம். சிப் இண்டஸ்ட்ரின்னு ஒண்ணு எடுப்போம். சிப் இண்டஸ்ட்ரியில இந்தியன் கம்பெனிஸ் இருக்கிறாங்களா? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு சிப்ல வந்து லீடர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்கா NVIDIA இருக்காங்க, ஆர்ம்ஸ் இருக்கிறாங்க, ASML இருக்கிறாங்க, இன்டெல் இருக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இந்த பிராட்காம் இருக்கிறாங்க. இந்த கம்பெனிஸ்லாம் இருக்கிறாங்க. பட் இந்தியாவுக்கு வந்து ஒரு சிப்பு கம்பெனி எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமேல் பாத்தீங்கன்னாக்கா கிளவுட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறோம். கிளவுட் இண்டஸ்ட்ரினாக்கா உங்களுக்கு கிளவுட்லயும் பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து கிளவுட்ல ஃபுல்லா மைக்ரோசாஃப்ட் இவங்கலாம் தான் இருக்கிறாங்க. அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் இருக்கிறாங்க. சைனீஸ் கம்பெனிஸ் IBM இவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ இதுலயும் உங்களுக்கு இந்தியன் கம்பெனிஸ் இல்ல. அப்புறமேல் நீங்க வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஃபியூச்சரிஸ்டிக்கா வராங்க. இதுல வந்து இந்தியாவுக்கு ஸ்டெப் பண்றதுக்கு சாய்ஸஸ் இருக்கு இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு டீப் சீக்கு, சாட் GPT இதுலயும் பாத்தீங்கன்னாக்கா அவங்களால இந்தியன் கம்பெனிஸால உள்ள சாஃப்ட்வேர் இதுலயும் உங்களால வர முடியல. ஸோ இன்னைக்கு ஐடி கம்பெனில வி ஆர் வெரி குட் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஐடில வந்து தே ஸ்டில் ஆர் நாட் தேர் பிரசன்ஸ் இன் எனி ஆஃப் த ஹார்ட்வேர் ஆர் த சாஃப்ட்வேர் ஃபார் த ஃபியூச்சர். அப்ப வந்து அப்படி இருக்கும்போது இந்தியன்ஸால வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க லெவரேஜ் பண்ணணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை லெவரேஜ் பண்ணி இந்தியாவுலயே ஒன்னு கிரியேட் பண்ணி அதை வந்து தே நீட் டு எக்ஸ்பேண்ட் த இண்டஸ்ட்ரி டு குளோபலி. அது வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ். இப்ப நீங்க அடுத்த வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எடுத்துக்கிறீங்க, இன்னைக்கு ஆட்டோ இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறீங்க. எத்தனை இந்தியன் கார் மேனுஃபேக்சரர்ஸால வந்து இன்னைக்கு குளோபலி மேனுஃபேக்சர் பண்ணி போக முடியும், எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். இன்னைக்கு இருக்கிறாங்க, ராயல் என்ஃபீல்டு இருக்கிறாங்க, கார்ஸ்ல வந்து டாடா இருக்கிறாங்க, மஹிந்திரா இருக்கிறாங்க. ஆனா அவங்களால எந்த அளவுக்கு ஒரு குளோபலா வந்து ஒரு லீடர்ஷிப் எடுத்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில இனோவேஷன்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹையா போய் எக்ஸ்போர்ட்ல வந்து லீடர்ஷிப் எடுக்க முடியும்ன்றது அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை லெவரேஜ் பண்ணணும். அதை லெவரேஜ் பண்ணிட்டாங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை லெவரேஜ் பண்ணிட்டாங்கனாக்கா. ஏன்னா இப்போ வந்து என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டொமஸ்டிக் பிரான்ச் டு க்ரோ. நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருப்போம், அதாவது என்ன சொல்லுவோம்னாக்கா, குளோபலைசேஷன்னால நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் உள்ள வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருப்போம். பிஃபோர் இந்த லாஸ்ட் 20 இயர்ஸ்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, இது மாதிரி எங்க இந்தியன் கம்பெனிஸ் எல்லாம் வந்து வெளிநாட்டு கம்பெனிஸ் வந்து அவங்களோட டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்னால அவங்க நம்மள அமுக்கிட்டாங்க, சப்ரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இட் இஸ் a வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் டு க்ரோ அண்ட் டேக் த ஹோல் ஈகோசிஸ்டம். அந்த முழு ஈகோசிஸ்டத்தையும் அட்வான்டேஜை எடுத்து அவங்க வளர்ச்சி அடைறதுக்கு இதுதான் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் அவங்க வந்து எக்ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து ஸ்ட்ராங்கா போகணும். இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி வரணும். ரெண்டாவது வந்து எக்ஸ்போர்ட்ஸை வந்து அவங்க வந்து டேக் அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்கனாக்கா இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா டு டேக் இட் அப். கடைசியா ஒரே விஷயம், இது ஒரு பெரிய ஒரு குளோபல் ரெசஷன்ல போய் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப இதுக்கு முன்னாடி வந்த 30s இருந்த கிரேட் டிப்ரெஷனை பொறுத்தளவுல அப்பயும் இதே மாதிரி தான் ஆரம்பிக்குது. ஒரு ட்ரேட் வார்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹெர்பர்ட் ஹூவர் டைம்ல ஹெவியா டேரிஃப்ஸ் எல்லாம் அவங்க போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற நாடுகளும் ரிட்டாலியேட்டரி டேரிஃப்ஸ் எல்லாம் அவங்களும் போட ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பெரிய ட்ரேட் வாரா அந்த டைம்ல மாறுது. பெரிய ஒரு குளோபல் ரெசஷன்ல போய் முடியுது. உலக எக்கானமியே பார்த்தோம்னா கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ அந்த மாதிரியான பெரிய குளோபல் ரெசஷன் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ட்ரம்ப்போட பாலிசிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சூசைடல் பாலிசிஸ் மாதிரி தெரியுது. ஏன் அப்படி சூசைடல் பாலிசிஸ் மாதிரி தெரியுதுனாக்கா, அவரு இந்த அதாவது ஒரு எக்கனாமி நல்லா போயிட்டு இருந்த எக்கானமி, அதாவது பைடன் கொடுக்கும்போது நல்ல ஒரு பிக்கப் ஆயிட்டு வர ஒரு எக்கானமி, அதாவது அப்பதான் பிக்கப் ஆகுது. இந்த லாஸ்ட் 6 monthsல அப்படியே அது வந்து நார்மலா விட்டுருந்தாலே இது ரொம்ப நல்லா பிக்கப் ஆயிடுக்கணும். எப்போ அந்த டாரிஃப் வார் அப்படின்றத ஒண்ணு ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு மட்டும் அந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகி கிட்டத்தட்ட $11 trillion யூஎஸ்ல மட்டும் $11 trillion வந்து வைப் அவுட் ஆயிடுச்சு. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அன்னைக்கு ஓபன் பண்ண அன்னைக்கு கிட்டத்தட்ட 20 lakh crores வந்து வைப் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது. அப்புறம் இட்ஸ் பிக்ட் அப் ஆல்சோ. ஆனா வந்து இன்னைக்கு இன்னும் வந்து அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகல. அதனால அமெரிக்காவுல போட்ட பணம் இப்ப எல்லாம் பணம் இந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்பாம, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நம்பாம இப்ப அங்கேருந்து எடுத்து யூரோப்ல எடுத்து போடுறாங்க பணத்தை. யூரோ தான் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த யூஎஸோட ஒரு ட்ரஸ்ட் ஆஃப் த டாலர் வந்து அப்படியே உடஞ்சிட்டே வருது. மக்கள் அந்த யூஎஸ் வந்து பெஸ்ட் அப்படின்றது அது அப்படியே உடஞ்சிட்டு வருது. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னாக்கா, இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு
அமெரிக்காவில இருந்து அமெரிக்காவில் இப்ப வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் மூலியமா ஒரு பொலிட்டிக்கல் இது வரும்போது என்ன ஆகுது, இட் இஸ் வெரி சிமிலர் டு மெனி திங்ஸ் விச் ஹேப்பன் இன் மெனி கண்ட்ரிஸ். யாரெல்லாம் வந்து அந்த டிக்டேட்டர்ஷிப்பா வந்து கொண்டு வராங்களோ, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில வந்து அந்த கண்ட்ரோல் எடுக்கிறாரு. இந்த மாதிரி எல்லா யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸோட அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, நிறைய வந்து மைக்ரன்ஸ் நாங்க சர்ச் பண்றோம், இல்லீகல் மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லாரையும் நாங்க வந்து திரும்ப அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு இல்லீகல் மைக்ரன்ஸ்ன்றவங்க இட் இஸ் டெஃபினெட்லி இதை வந்து சொல்லும் போது நம்ம ஒரு சிம்பிள் சென்டென்ஸா சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இல்லீகலா ஒருத்தர் ஸ்டே பண்றது தப்பு தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் அதுல ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இன்னைக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட ஒரு ஒன் ஆஃப் மை ஓன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வாஸ் இன் சுவிட்சர்லாண்ட்ல. அவர் வந்து he was working with he just finished his PhD முடிச்சதுக்கு அப்புறமேலு அவருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவர் அப்ளை பண்றாரு 2023. 2023 ஆஃபர் கிடைக்குது, மார்ச்லயே ஏப்ரல்லயோ. அப்புறம் அவர் அந்த ஆஃபர் வந்து கரெக்டா ஜாயின் பண்ண சமயத்துல ஜூலைக்கு போடுறாங்க. அப்ப ஜூலைக்கு நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே, ஜூலைக்கு வெயிட் பண்றாரு. அப்புறம் ஜூலைல இருந்து அப்புறம் வந்து செப்டம்பர்ல புஷ் ஆயிடுக்கு, நீங்க செப்டம்பர்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகேன்னு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அது புஷ்ஷா இல்ல எங்களுக்கு இப்போ ஹைரிங் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம், 2024 வந்து உங்களுக்கு மார்ச்ல நாங்க ரெக்ரூட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அவர் மார்ச் வரைக்கும் பொறுமையா இருக்கிறாரு. மார்ச்ல பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா என்ன சொல்றாங்கன்னாக்கா, எங்களுக்கு எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஆர்டர் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஜூலைல இருந்து நீங்க ஜாயினிங் டேட்டோட எல்லாம் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவரு கரெக்டா பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் கரெக்டா ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவரோட இது முடிஞ்சிருது. ஜூன் அந்த கரெக்டா ஒரு மாசம் முன்னாடி அவரோட விசா வந்து முடிஞ்சிருது. அப்ப அவருக்கு வந்து அந்த ஒரு மாசம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப இங்க வந்தாகணும். அப்ப அவருக்கு அப்படி போனதுக்கு அப்புறமேல என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அவர் வந்து என்ன பண்றாரு, யூனிவர்சிட்டி கிட்டேயே அப்ரோச் பண்றாரு. இந்த மாதிரி எனக்கு முடிஞ்சிருச்சு, என்னால ஜாயின் பண்ண முடியல, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்றாரு. அவங்க இப்போ வந்து கம்பெனி என்ன சொல்றாங்கன்னாக்கா, உங்களுக்கு 1 month நீங்க ஜாப் இல்லாம, அதாவது இந்த கண்ட்ரில உங்களுக்கு இருக்கிறதுக்கு இது இல்ல, ரைட்ஸ் இல்ல. அப்ப அந்த 1 month நீங்க வந்து இந்தியா போயிட்டு திரும்ப வரணும் அப்படின்றாங்க. அவர் அப்ப இந்தியாவுக்கு போனாக்கா திரும்ப வர முடியாது, ஏன்னா அவர் எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப அவர் மேலேயும் தப்பு கிடையாது, ஏன்னா அவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி செலவு பண்ணி அங்க படிக்க போறாங்க. செலவு பண்ணி படிக்க போயிட்டு அதுக்கப்புறமேல் பார்த்தாக்கா அவங்களுக்கு கரெக்டா ஜாயினிங் டேட்ல வந்து அவங்க இன்னொரு சைட்ல டிலே ஆகி 1 month எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்றதை வந்து அப்ப அந்த 1 monthல அரெஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க இல்லீகல் மைக்ரண்ட் மாறிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ஒரு ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ த ஃபேக்ட் இஸ் வி டோன்ட் நோ வாட் இஸ் த ரூல்ஸ், வாட் இஸ் த ரெகுலேஷன். ஸோ அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது இன்னைக்கு ஒரு ஃபியரை கிரியேட் ஆனோன்னு என்ன ஆயிடுச்சு, நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு அமெரிக்கா வந்து இட்ஸ் நாட் எனிமோர் ரிலையபிள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பின் வாங்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே போறாங்க. அப்புறமேல் வந்து வேலை பார்க்குறவங்க, அந்த கிரீன் கார்ட்ஸ் அண்ட் அதர் இதுல ஒர்க்கிங்ல போறவங்க, அவங்க வந்துட்டு இட் இஸ் நோ மோர் ஸ்டேபிள், இட் இஸ் நோ மோர் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லி எல்லாம் பின் வாங்குறாங்க. யூஎஸோட ஒரே அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, வேர்ல்டுல இருக்கிற எல்லா பிரெயின்ஸையும் அவங்க அட்ராக்ட் பண்றதுதான், அதுதான் ஒரே பெரிய அட்வான்டேஜ். இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அமெரிக்கா விட்டு போனதுக்கு அப்புறமேல் அமெரிக்கா இஸ் லூசிங் அ லாட் ஆஃப் பிரெயின்ஸ். இப்போ அதைதான் நீங்க இன்னொன்னு கவனிக்கணும். சைனா உடனே வந்து இந்தியா கூட டைப் பண்ணி இன்னைக்கு இந்த லாஸ்ட் 2 months ஐ திங்க் ஸோ தேவ் கிவன் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் விசாஸ் ஃபார் இந்தியன்ஸ். ஸோ அட்ராக்ட் பண்றாங்க ஆட்டோமேட்டிக்லி. இது ஒரு சைட்ல சைனீஸ் அட்ராக்ட் பண்ணாலும் இது நம்ம வில் டாக் அபவுட் தட் ரைட். ஸோ இது வந்து வெறும் இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரி இன்க்ளூடிங் யூரோப்பியன்ஸ் எல்லாரும் வந்து இன்னைக்கு அமெரிக்காவில் போகணும்னாக்கா தே ஆர் நோ மோர் ஹாப்பி டு கோ. அவங்க வந்து வி ஆர் பவுண்ட் அண்டர் சர்டன் கண்ட்ரோல்ஸ், ரெகுலேஷன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ என்ன ஆயிடுது, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து தே ஆர் ரியலி அண்டர் ஃபியர் அண்ட் தே ஆர் எமிகிரேட்டிங் அவுட் ஆஃப் யூஎஸ். மூணாவது ரீசன் வந்து இன்னைக்கு வந்து பிசினஸ் கம்யூனிட்டி இஸ் டோட்டலி இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லை, என்ன நடக்குதுன்றதே தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல என்னன்றது ஒரு ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றது அவங்களுக்கும் தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா, இட் இஸ் நேச்சுரல் தட் இந்த ஃபியர் தான் என்னைக்குமே ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் எக்கனாமிக் கிராஷஸ். இன்னைக்கு இட் இஸ் டெஃபினெட்லி ஹெட்டிங் டுவர்ட்ஸ் அ ரெசெஷன். And who knows, it can also lead towards a depression if he is அவர் வந்து அந்த டாலரை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு நான் வேற கரன்சி கொண்டு வரேன் அப்படின்னாக்கா ப்ராபப்ளி it can strike down towards a depression also. ரொம்ப நன்றி சார், உங்க பிஸியான டைம்ல நல்ல ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.